ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பிஓ எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிஓ எக்ஸாமுக்கான டெஸ்ட் பேஜுக்கான ஷெடியூல் கொடுத்துருந்தோம். அந்த டெஸ்ட் பேஜுக்கான ஷெடியூலில் வந்துட்டு வேர் டு ஸ்டடி வந்து தனியாக கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இந்த வேர் டு ஸ்டடி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். எந்தெந்த டாபிக் எந்தெந்த புக்கில் வந்து நம்ம கவர் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிற டாபிக் வந்து கொடுத்துருக்குறேன். எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே ரீச் ஆகும். நம்மளோட வீடியோஸை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மேபி உங்களுக்கு யூஸ் ஆகலாம். இப்போ இந்த சயின்ஸ் டெஸ்ட் பேஜ் வந்து பார்த்தோம்னா நேற்று வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இந்த டெஸ்ட்டுக்கான போர்ஷன்ஸ் வந்து எதில் கம்ப்ளீட் ஆகுது அப்படிங்கிறது ஃபுல் டீட்டெயிலுமே கொடுத்துருக்குறேன். இந்த டெஸ்ட்டு வந்து எப்போ நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 11/8/2025 15/9/2025 வரை வந்து இந்த சயின்ஸ் டெஸ்ட் பேஜ் வந்து கொடுத்துருக்குறோம். இந்த சயின்ஸ் டெஸ்ட் பேஜுக்கான ஃபீஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ₹100 ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். சப்போஸ் நீங்கள் யாரும் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்மளோட மெயில் ஐடி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறோம். மெயில் ஐடிக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த டெஸ்ட் பார்த்தோம்னா டெய்லி டெஸ்ட் கிடையாது. ஈவினிங் வந்து 6 PM கொடுக்குறோம். இந்த டைம் டேபிளில் பார்த்தீங்கனாலே தெரியும். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து டெஸ்ட் கொடுக்குறோம். நிறையா வந்து டாபிக் வந்து இருக்குது. அது ஃபுல்லாகவே படிக்கிறதே படிக்கிறோம். தெளிவாக படிக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்டுக்காக நம்ம வந்துட்டு ஃபுல்லாக வந்து ஒரு நாள் லீவ் விட்டு வந்து கொடுத்துருக்குறோம். கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 30 to 50 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம அந்த டெஸ்ட்டில் வந்து கேட்போம். இப்போ வந்துட்டு நம்ம ஒவ்வொரு நாளுக்கும் வந்து எந்தெந்த டாபிக் வந்து நம்ம டெஸ்ட் வைக்கிறோம், எந்தெந்த புக்கில் கவர் ஆகுது அப்படிங்கிறத வந்து டீட்டெயில்டாக பார்த்துடலாம். 11ஆம் தேதிக்கான டெஸ்ட்டுக்கு பார்த்தோம்னா, டெஸ்ட் 1ல் வந்துட்டு ஃபிசிக்ஸ்லேருந்து கொடுத்துருக்குறோம். என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தோம்னா, அளவுகள் மற்றும் அளவீடுகள் அப்படிங்கிற டாப்பிக்கும், இயக்கங்களின் விதிகள் அப்படிங்கிற டாப்பிக்கும் சேர்த்து கொடுக்குறோம். இந்த டாபிக் அப்படின்னு பார்த்தோம்னா 6th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸில் டேர்ம் 1ல் ஃபஸ்ட்டு லெசனில் அளவீடுகள் அப்படிங்கிறத கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 7th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் டேர்ம் 1ல் நமக்கு ஃபஸ்ட் லெசனில் அளவீட்டியல் அப்படிங்கிற டாப்பிக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து 8th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் ஃபஸ்ட் லெசன் வந்து அளவீட்டியல் அப்படிங்கிறதுல கொடுத்துருக்காங்க. அடுத்து 9th ஃபிசிக்ஸில் ஃபஸ்ட்டு லெசன் வந்து அளவீடு அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அடுத்து இயக்கங்களின் விதிகள் அப்படிங்கிறத பார்க்குறோம். இதுக்கான டாபிக் அப்படின்னு பார்த்தோம்னா 9th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸில் செகண்ட் லெசன் வந்து இயக்கம் கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் 10th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸில் லெசன் 2ல் வந்துட்டு இயக்க விதிகள் அப்படிங்கிற டாபிக் வந்து கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 13ஆம் தேதி டெஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா இதில் வந்து 2 டாபிக் கொடுத்துருக்கோம் இல்லையா, விசை மற்றும் வேலை, அதாவது விசை வேலை ஆற்றல் அப்படிங்கிற டாபிக் கொடுத்துருக்குறோம். அடுத்து வந்து பருப்பொருட்களின் தன்மை அப்படிங்கிற டாபிக் கொடுத்துருக்குறோம். இந்த டாபிக் எங்கே கவர் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா விசை வேலை அப்படிங்கிற டாபிக் வந்து 6th ஸ்டாண்டர்டில் ஃபிசிக்ஸில் டேர்ம் 1ல் செகண்ட் லெசன் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து 7th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் டேர்ம் 1ல் செகண்ட் லெசன் விசையும் இயக்கமும் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 8th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸில் செகண்ட் லெசன் வந்து விசையும் அழுத்தம் அப்படிங்கிற டாபிக் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த பருப்பொருட்களின் தன்மை அப்படிங்கிற டாபிக் வந்துட்டு 11th ஸ்டாண்டர்டு ஃபிசிக்ஸில் செகண்ட் வால்யூமில் வந்து கொடுத்துருக்குறாங்க. இது வந்து 7th லெசனில் வந்து வரும். அதை மென்ஷன் பண்ணாமல் விட்டுருக்கேன். இது வந்து 7th லெசனில் வரும். பருப்பொருட்களின் தன்மை அப்படிங்கிற டாபிக் வந்து இதில் கவர் ஆகுது. அடுத்து வந்து 3rd டே டெஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா 15/8/2025 கொடுக்குறோம். மின்சாரம் அப்படிங்கிற டாபிக் கொடுக்குறோம். இன்னொரு டாபிக் வந்து கொடுக்குறோம். ஃபஸ்ட்டு மின்சாரம் அப்படிங்கிற டாபிக் வந்து எந்தெந்த புக்கில் கவர் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா 6th ஃபிசிக்ஸ் டேர்ம் 2ல் செகண்ட் லெசன் கொடுத்துருக்குறாங்க. மின்னியல் அப்படிங்கிற லெசனில் வந்து கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 7th ஃபிசிக்ஸ் 2 டேர்ம் 2ல் வந்து செகண்ட் லெசன் மின்னோட்டவியல் அப்படிங்கிறது வருது. அடுத்து 8th ஃபிசிக்ஸில் 5th லெசனில் வந்து மின்னியல் அப்படிங்கிற டாபிக் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 9th வந்து ஃபிசிக்ஸ் வந்து 4th கண்டென்ட்டில் வந்து கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 10th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸில் 4th லெசன் வந்து மின்னோட்டவியல் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்குறாங்க. அடுத்து வந்துட்டு காந்தவியல் அப்படிங்கிற டெஸ்ட்டுமே நம்ம 3rd டெஸ்ட்டில் தான் கொடுத்துருக்குறோம். 6th ஸ்டாண்டர்டு ஃபிசிக்ஸு டேர்ம் 3ல் ஃபஸ்ட் லெசன் கொடுத்துருக்குறாங்க காந்தவியல் அப்படிங்கிறதுல. அடுத்து 8th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸு 7th லெசன் வந்து காந்தவியல் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அடுத்து 9th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸு 5th லெசனில் வந்து காந்தவியல் மற்றும் மின்காந்தவியல் அப்படிங்கிற டாபிக் வந்து கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 4th டெஸ்ட்டில் அப்படின்னு பார்த்தோம்னா 17/8/2025 கொடுத்துருக்குறோம். வெப்பம் ஒளி அப்படிங்கிற டாபிக் கொடுத்துருக்குறோம். 6th ஸ்டாண்டர்டு ஃபிசிக்ஸ் டேர்ம் 2ல் ஃபஸ்ட்டு லெசன் வெப்பம் வருது. அடுத்து 7th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸு டேர்ம் 2ல் ஃபஸ்ட் லெசன் வந்து வெப்பம் மற்றும் வெப்பநிலை அப்படிங்கிற லெசன் வருது. அடுத்து 8th ஸ்டாண்டர்டு ஃபிசிக்ஸ் 4th லெசன் வந்து வெப்பம் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அடுத்து 9th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸில் 7th லெசனில் வந்துட்டு வெப்பம் அப்படிங்கிற டாபிக் வருது. அடுத்து 10th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸில் 3rd லெசனில் வந்து வெப்ப இயற்பியல் அப்படிங்கிற டாபிக் வந்து கொடுத்துருக்குறாங்க. அடுத்து ஒளி அப்படிங்கிற டாபிக் பார்த்தோம்னா 7th ஸ்டாண்டர்டு ஃபிசிக்ஸு டேர்ம் 3ல் ஃபஸ்ட் லெசன் ஒளியியல் கொடுத்துருக்காங்க. அடுத்து 8th ஸ்டாண்டர்டில் 3rd லெசன் கொடுத்துருக்குறாங்க ஒளியியல். அடுத்து 9th ஸ்டாண்டர்டில் 6th லெசன் ஒளி கொடுத்துருக்காங்க. அடுத்து 10th ஸ்டாண்டர்டில் செகண்ட் லெசனில் ஒளியியல் அப்படிங்கிற டாபிக் கொடுத்துருக்காங்க. இதை பார்த்து நம்ம ரெஃபர் பண்ணிக்கலாம். அடுத்து 5th டே எக்ஸாமில் பார்த்தோம்னா 19/8/2025 கொடுத்துருக்குறோம்.
இது வந்து ஒளி அப்படிங்கிற டாப்பிக்கும், அணு இயற்பியல் அப்படிங்கிற டாபிக், அப்புறம் மின்னணு கருவிகள் இந்த 3 டாப்பிக்குமே சேர்த்து கொடுத்துருக்குறோம். ஒளியியல் அப்படிங்கிறது வந்துட்டு 8th ஸ்டாண்டர்டு 6th லெசனில் இருக்குது. அப்புறம் 9th ஸ்டாண்டர்ட் 8th லெசனில் இருக்குது. அடுத்து 10th ஸ்டாண்டர்ட் 5th லெசனில் இருக்குது. அப்புறம் வந்துட்டு அணுக்கரு இயற்பியல் அப்படிங்கிற டாபிக் பார்த்தோம்னா 10th ஸ்டாண்டர்டு ஃபிசிக்ஸ் 4th லெசன் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து மின்னணு கருவிகள் அப்படிங்கிறது வந்து 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸில் 2nd வால்யூமில் கொடுத்துருக்குறாங்க. எந்த லெசன் அப்படின்னு பார்த்தோம்னா எலக்ட்ரானியல் மற்றும் தகவல் தொடர்பு அமைப்புகள் அப்படிங்கிறதுல வந்து இந்த டாபிக் வந்து கவர் ஆகுது. அடுத்து வந்து 21/8/2025 வந்து 6th டே டெஸ்ட்டு கொடுக்குறோம். இதில் வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து பருப்பொருட்களை வகைப்படுத்துதல், வேதிவினைகளின் வகைகள் அப்படிங்கிற இந்த 2 டாப்பிக்குமே கவர் பண்ணுறோம் இந்த டெஸ்ட்டில் வந்துட்டு. 6th ஸ்டாண்டர்டு இது வந்து கெமிஸ்ட்ரியில் டேர்ம் 1ல் 3rd லெசன் கொடுத்துருக்குறாங்க. நம்மை சுற்றியுள்ள பருப்பொருட்கள் இது எல்லாமே நமக்கு வந்து எந்தெந்த லெசன் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்குறோம். அடுத்து 7th டேர்ம் 1ல் 3rd லெசன், அடுத்து 8th 9th லெசன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் 9th 10th லெசன், அப்புறம் 10th லெசன் வந்து கொடுத்துருக்குறாங்க. இது வந்துட்டு இந்த வேதிவினைகளின் வகைகள் அப்படிங்கிறது வந்து இந்த 10th ஸ்டாண்டர்டில் கொடுத்துருக்காங்க. இதனால் இதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம 7th டெஸ்ட்டில் பார்த்தோம்னா 23/8/2025 கொடுக்குறோம். இதில் எந்த டாபிக் வருது அப்படின்னு பார்த்தோம்னா தாதுக்களை பிரித்தெடுத்தல், அமிலம் மற்றும் காரம் அப்படிங்கிற டாபிக் வந்து கொடுத்துருக்குறோம். இந்த டாபிக் வந்து பார்த்தோம்னா 8th ஸ்டாண்டர்டில் 14 லெசனில் கொடுத்துருக்காங்க. 9th ஸ்டாண்டர்ட் 14 லெசன் வருது. அப்புறம் 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரியில் 1st வால்யூமில் வந்து உலோகவியல் அப்படிங்கிற டாப்பிக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து 8th டெஸ்ட்டில் பார்த்தோம்னா 25ஆம் தேதி நடக்குது. இதில் வந்து தனிம வரிசை அட்டவணையும் வேதி பிணைப்புகள் அப்படிங்கிற டாபிக் வந்து ஃபினிஷ் பண்ணுறோம். இந்த டாபிக் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு 9th ஸ்டாண்டர்டு கெமிஸ்ட்ரியில் 12th லெசனில் இருக்குது இந்த டாப்பிக்கு. அப்புறம் வந்துட்டு 10th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரியில் 8th லெசனில் வந்து கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் 9th ஸ்டாண்டர்டில் 13 லெசனத்தில் வந்து கெமிஸ்ட்ரியில் வேதி பிணைப்புகள் அப்படிங்கிற டாபிக் வந்து கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 9th டே டெஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா 27/8/2025 கொடுத்துருக்குறோம். இதில் வந்துட்டு கார்பனும் அவற்றின் சேர்மங்களும் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து மருந்து, உரங்கள், சாயங்கள் மற்றும் பாலிமர்கள் அப்படிங்கிற டாபிக் வந்து கவர் பண்ணுறோம். இந்த டாபிக் அப்படின்னு பார்த்தோம்னா 9th ஸ்டாண்டர்டு கெமிஸ்ட்ரியில் 5th லெசனில் வந்து கொடுத்துருக்குறாங்க. அடுத்த 10th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரியில் 11th லெசனில் வந்து கார்பனும் அதன் சேர்மங்களும் கண்டென்ட் வந்து ஃபினிஷ் ஆகுது. அப்புறம் வந்துட்டு மருந்துக்கள், உரங்கள் அப்படிங்கிறது பார்த்தோம்னா 6th டேர்ம் 3ல் 3rd லெசனு, 7th டேர்ம் 3ல் 4th லெசனு, 7th டேர்ம் 3ல் வந்துட்டு 3rd லெசன் கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்துட்டு பலப்படி வேதியியல் அப்படிங்கிறதுல வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க. அதாவது இந்த டாபிக் வந்து அடுத்து 8th 15 லெசன் வருது. அடுத்து 9th 16th லெசன் வந்து கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 10th டே டெஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா 29ஆம் தேதி நடக்குது. இதில் வந்துட்டு தாவர அமைப்பியலும் அப்புறம் இன்னொரு கண்டென்ட்டும் கொடுத்துருக்குறோம். ஃபஸ்ட்டு தாவர அமைப்பியல் எதில் கவர் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா 6th ஸ்டாண்டர்ட் பயாலஜியில் டேர்ம் 1ல் 4th லெசன், அடுத்து 6th டேர்ம் 3ல் வந்து 5th லெசன், அப்புறம் 8th 17th லெசன் தாவர உலகம், அப்புறம் 9th பயாலஜியில் வந்து கொடுத்துருக்குறாங்க தாவர உலகம், தாவர செயலியல் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்குறாங்க. அடுத்து செல் வாழ்வின் அடிப்படை அலகு அப்படிங்கிறது கொடுத்துருக்குறாங்க. அது மாதிரி மேலே வந்து 10th பயாலஜியில் 12th லெசனில் வந்து கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் செல் வாழ்வின் அடிப்படை அலகு அப்படிங்கிறத பார்த்தோம்னா 6th ஸ்டாண்டர்டு பயாலஜிக்கு வந்து டேர்ம் 2 கொடுத்துருக்குறாங்க. 5th லெசனில் வருது. அடுத்து 7th டேர்ம் 2 4th லெசன் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 9th வந்து 7th லெசன் கொடுத்துருக்குறாங்க. 10th வந்துட்டு 19th லெசன் வந்து கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 11வது டெஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா 31/8/2025 கொடுக்குறோம். இதில் என்னென்ன டாபிக் அப்படின்னு பார்த்தோம்னா ஒளிச்சேர்க்கை, அதன் முக்கியத்துவம் கொடுத்துருக்குறோம். அடுத்து வந்து குடும்பங்கள், பருத்தி, உருளைக்கிழங்கு, ஆமணக்கு, வாழை குடும்பம் இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்களே அதுக்கான டாபிக்ஸ் பார்க்குறோம். இந்த ஃபஸ்ட்டு டாபிக் வந்துட்டு 11th பாட்னியில் கொடுத்துருக்குறாங்க. 3rd லெசன் வந்து ஒளிச்சேர்க்கை அப்படிங்கிறது வருது. குடும்பங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா பருத்தி, உருளைக்கிழங்கு, ஆமணக்கு, வாழை அப்படிங்கிற டாபிக் கொடுத்துருக்குறாங்க. இந்த டாபிக் வந்து நியூ புக்கில் எதில் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து வந்துட்டு ஓல்டு புக்கில் வந்துட்டு 12th ஸ்டாண்டர்ட் பாட்னி 1ல் இந்த டாபிக் கீழே வந்து கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து நல்லா டீட்டெயில்டாகவே கொடுத்துருக்குறாங்க. நான் அதனால் இதில் வந்துட்டு டெஸ்ட்டுக்கு வந்து அதை கொடுத்துருக்குறேன். அடுத்து வந்துட்டு 12th டே டெஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா 2/9/2025 கொடுத்துருக்குறோம். இதில் வந்துட்டு பார்த்தோம்னா தாவர நோயியல், உயிரியல், தொழில்நுட்பம், திசு வளர்ப்பு அப்படிங்கிற டாபிக் கொடுத்துருக்குறோம். 11th ஸ்டாண்டர்டு பாட்னியில் உயிரி உலகம் அப்படிங்கிறதுல கவர் ஆகுது. அடுத்து 10th வந்துட்டு 20 லெசனில் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 9th 18 லெசனில் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 12th பாட்னியில் 5th லெசன் வந்து கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 13th டே டெஸ்ட் எடுத்தோம்னா 4/9/2025 கொடுத்துருக்குறோம். மனித உடலியல், மனித உடலின் செயல்பாடுகள் அப்படிங்கிற டாபிக் வந்து கொடுத்துருக்குறாங்க. இது வந்து 6th ஸ்டாண்டர்டில் வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க. டேர்ம் 2ல் 6th லெசன். அடுத்து 6th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 2ல் 6th லெசன் இதுவுமே சேர்த்து தான் அதாவது இந்த ஒரே லெசனில் தான் கவர் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்குறாங்க இந்த 2 டாப்பிக்குமே.
அடுத்து 14th டே டெஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா 6/9/2025 கொடுக்குறோம். இதில் வந்துட்டு சுற்றுச்சூழல் உயிரியல் புவி வெப்பமாதல் அப்படிங்கிற 2 டாபிக் வந்து கவர் பண்ணுறோம். இதுலன்னு பார்த்தோம்னா 6th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 3ல 4th லெசன் கொடுத்துருக்காங்க. அடுத்து 9th ஸ்டாண்டர்டில் 24th லெசன் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து புவி வெப்பமாதல் அப்படிங்கிறது வந்துட்டு ஓல்டு புக்கில் 12th ஸ்டாண்டர்டில் சுற்றுச்சூழல் அறிவியல் அப்படிங்கிற டாப்பிக்கில் கொடுத்துருக்காங்க. டீட்டெயில்டாக இருக்குது, அதனால் கொடுத்துருக்குறேன். நியூ புக்கை பார்த்துமே படிச்சுக்கோங்க நீங்கள். அடுத்து 15th டே டெஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா 8ஆம் தேதி கொடுத்துருக்குறோம். 8/9/2025 கொடுத்துருக்குறோம். இதில் வந்துட்டு பசுமையில் விளைவு ஓசோன் படல சிதைவு அப்படிங்கிற டாபிக் கொடுத்துருக்கோம். இந்த 2 டாப்பிக்குமே என்ன செஞ்சுருக்கோம்னா சேம் புக்கில் வந்து கவர் ஆகுது. 9th ஸ்டாண்டர்டில் 24th சூழ்நிலை அறிவியல் அப்படிங்கிற டாப்பிக்லையும், அடுத்து ஓல்டு புக்கு 12th வந்துட்டு சுற்றுச்சூழல் அறிவியல் அப்படிங்கிறதுலையுமே இந்த 2 டாபிக் வந்து கவர் ஆகுது. அதனால் அதை கொடுத்துருக்குறேன். அடுத்து 16வது டே டெஸ்ட்டு பார்த்தோம்னா 10ஆம் தேதி கொடுக்குறோம். இதில் வந்துட்டு பயன்பாட்டு உயிரியல் பால், கோழி, மீன் வளர்ப்பு மற்றும் மீன் விவசாயம் அப்படிங்கிற டாபிக் வந்து கவர் பண்ணுறோம். இந்த டாபிக்ஸ் வந்துட்டு 9th ஸ்டாண்டர்டு 23 அதாவது 23வது லெசனில் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஃபுல்லாகவே பொருளாதார உயிரியல் அப்படிங்கிறதுல வந்து கவர் ஆகுது. அடுத்து 17வது டெஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா 12ல் கொடுக்குறோம். இதுக்கான டாபிக் அப்படின்னு பார்த்தோம்னா மரபியல் மற்றும் பரிணாமம் அப்படிங்கிற டாப்பிக்கும் சுகாதாரம் மற்றும் நலம் அப்படிங்கிற டாப்பிக்கும் வந்து கவர் பண்ணுறோம். இந்த மரபியல் மற்றும் பரிணாமம் அப்படிங்கிற டாபிக் வந்துட்டு 10th லேட்டின் லெசனில் இருக்குது. மரபியல் அப்படிங்கிற டாப்பிக்கில் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 10th ஸ்டாண்டர்டில் 19th லெசனில் கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் வந்து உடல்நலம் பார்த்தோம்னா இது ஃபுல்லாகவே உடல்நலம் அப்படிங்கிற டாபிக் வந்து வருது. 6th ஸ்டாண்டர்டில் 6th லெசனில் உடல்நலமும் சுகாதாரம் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 7th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 1ல் இது வந்து டேர்ம் 1ல் தான் வருது. அடுத்து 7th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 1லேயும் 6th லெசன் கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் 9th ஸ்டாண்டர்டில் 21ல் வந்து கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 10th ஸ்டாண்டர்ட்லேயுமே 21st அந்த இதில் வந்து கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 18 டெஸ்ட் அதாவது இதோட முடிஞ்சிருது நமக்கு வந்து 17th டே டெஸ்ட்டோட முடியுது. நமக்கு வந்து ஃபுல் சிலபஸ்மே நம்ம வந்து என்ன செய்கிறோம் அப்படின்னா 12ஓட முடியுதா, 13, 14 ஒரு 2 டேஸ் வந்து லீவ் கொடுத்து நம்ம ஹோல் புக் அதாவது சயின்ஸ்க்கான அந்த டெஸ்ட் பேட்ச் ஃபுல்லாகவே ஒரு ரிவிஷன் கொடுக்கும். இது வந்து 18ஆம் தேதி 18வது டெஸ்ட்டில் வந்து நடக்கும். 15/9/2025 இதோட டெஸ்ட்டு சயின்ஸ் டெஸ்ட் பேட்ச் வந்து ஃபினிஷ் பண்ணுறோம். இதில் வந்துட்டு ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, இது ஃபுல்லாகவே கவர் பண்ணுறோம். ஃபுல் டாபிக்ஸுமே நம்ம ஒர்க்காக வந்து ரிவிஷன் கொடுத்துருந்தோம். எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோ உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்குமே எனக்கு அடுத்தடுத்து வீடியோ ரெஃபர் பண்ணுறதுக்கு ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். நீங்கள் டெஸ்ட் பேட்ச்சில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட மெயில் ஐடிக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.